சோனம் வாங்சுக் ஒரு தேச விரோதி. அந்த தேச விரோதிக்கு இவ்வளவு சோசியல் மீடியா ஹைப் கொடுப்பது ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை பண்ணக்கூடியவங்க எனக்கு ரிப்ளை கொடுங்க. இந்த சோனம் வாங்சுக் பங்களாதேஷனுடைய முன்னாள் ராணுவ ஜெனரலாக இருக்கக்கூடிய முகமது யூசுப் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அந்த முகமது யூசுப் இந்தியாவுடைய சிக்கனக்க நாம கைப்பற்றணும்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக பேசின நபர் தான் அந்த முகமது யூசுப். அவர் கூட இவருக்கு என்ன தொடர்பு வேண்டி கிடக்கு? அடுத்து பாகிஸ்தான்ல பல நிகழ்ச்சிகளை கலந்துருக்காரு இந்த சோனம் வாங்சுக். அந்த சோனம் வாங்சுக் என்ன சொன்னார்? பாகிஸ்தான் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நாங்க குளோபல் வார்மிங்கை பத்தி பேசுறோம், நாங்க என்விரான்மெண்ட் இஷ்யூஸை பத்தி பேசுறோம்ன்றாங்க. பாகிஸ்தான்ற நாடே அவங்க மக்களுக்கு சோறு போட முடியாம, தண்ணி கொடுக்க முடியாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தான் குளோபல் வார்மிங்கை பத்தி உலக அளவுல பேசுறாங்கன்னு சொன்னா அது ஏத்துக்கக்கூடிய விஷயமாக இருக்கா? அடுத்து அப்பப்போ சைனாவோட ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாரு இந்த சோனம் வாங்சுக். இவ்வளவு எதுக்குங்க? நேபாளத்துல கலவரம் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேபாளத்துல வந்த கலவரத்துக்கு அப்புறம் இந்த சோனம் வாங்சுக் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. என்ன அறிக்கை கொடுக்கிறாருன்னா, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இலங்கையில போராட்டம் வந்துச்சு, அடுத்து பங்களாதேஷ்ல கலவரம் வந்துச்சு, நேபாளத்துல கலவரம் வந்துச்சு, பாகிஸ்தான்ல கலவரம் வந்துச்சு, அது போன்ற ஒரு கலவரம் இந்தியாவில பாரத தேசத்துல வந்தாதான் இங்க ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு இளைஞர்களை போன ஆண்டுல இருந்தே தூண்டிக்கிட்டு இருந்த நபர் தான் இந்த சோனம் வாங்சுக். ஒரு தேச விரோதி, ஆன்டி நேஷனலிஸ்ட். இன்னைக்கு டெல்லி ஜந்தர் மந்தர்ல இந்த சிஜேபி கட்சிக்காரங்களா போராட்டம் பண்றாங்க. சிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது. அந்த சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ஒரு குப்பை கூட்டங்கள் என்ன பண்றாங்க? நீட் தேர்வுக்கு எதிராகவும் மத்திய கல்வித்துறை அமைச்சராக கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணணும் தானே நீங்க போராட்டம் பண்றீங்க. அதற்கு எப்படி உங்களுக்கு கல்லுதான் வந்துச்சு? கல்லை எடுத்துக்கொண்டு போய் பார்லிமெண்ட் அடிக்க போறீங்க. கல்லை வச்சு நீங்க இந்தியாவுடைய பெருமையாக இருக்கக்கூடிய ஹைட்ரோஜன் ட்ரெயின் தாக்குறாங்க. உங்களுக்கு எப்படி அங்க கல்லா வந்துச்சு? உங்களுக்கு காங்கிரஸ்காரன் கல்லு கொடுத்தானா? உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்காரன் கல்லு கொடுத்தானா? இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உங்களுக்கு கல்லு கொடுத்தாங்களா? உங்களுக்கு யாரு ஃபண்டிங் பண்றா? அது வெளிப்படையா உங்களால பேச முடியுமா? அந்த இடத்துல எதுக்குங்க உமர் காலித்துக்கு ஆதரவாக எதுக்கு ஸ்லோகன் வருது? நீங்க நீட் தேர்வுக்கு எதிராக தானே போராட்டம் பண்றீங்க. உமர் காலித்துக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? உமர் காலித் ஒரு தேச விரோதி. அந்த தேச விரோதியை நீங்க குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க இருந்து. அடுத்து மும்பையில் நடந்த சிஜேபி போராட்டத்துல அவுரங்கசீப்புடைய புகைப்படத்தை வச்சு போராட்டம் பண்றாங்க. இதுல பார்த்தே தெரியல இவங்கள ஒரு ஆன்டி நேஷனலிஸ்ட். இவ்வளவு உச்சத்துல ஒண்ணு சொல்றேன் நானு. ஜம்மு காஷ்மீருடைய எம்பிஆர் கூடிய ஒரு நபர் டெல்லி ஜந்தர் மந்தர்ல சொல்றாரு ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணது தப்புன்னு. அதுக்கும் நீட் தேர்வுக்கு என்னங்க சம்பந்தம்? அது போக அல்லாஹ் அக்பர்ன்ற மாதிரியான ஸ்லோகன் விடுறாங்க, ப்ரோ காலிஸ்தான் ஸ்லோகன் எல்லாம் சொல்றாங்க. நீங்க நீட் தேர்வுக்காக போராட்டம் பண்ண வந்தீங்களா? பாரத தேசத்துல கலவரம் உண்டு பண்றதுக்கு வந்தீங்களா? ஏன்னா வெளிநாட்டுக்கார ஃபண்டிங்ல நடக்கக்கூடியதுதான் இது. இந்த சிஜேபி கட்சிக்காரங்களுக்கு யாராவதுக்கு தெம்போ திராணியோ அறிவோ தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னா என் கூட இன்ஸ்டாகிராம்ல எப்ப லைவ் டிபேட்டுக்கு வாங்க. அதே மாதிரி அமீர் கானே சொல்லிட்டாரு, நான் இந்த நபரை வச்சுலாம் படம் எடுக்கலன்ட்டு. இன்னும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க 3 Idiots வந்துட்டு சோனம் வாங்சுக் வச்சுதான் எடுத்தாங்கன்னு.